शक्तिये पराशक्तिये ॐ शक्तिये आदिपराशक्तिये ॐ शक्तिये मरुवोररसिये ॐ शक्तिये ॐ विनायका ॐ शक्तिये ॐ कामाक्षिये ॐ शक्तिये ॐ बंगार कामाक्षिये ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம் 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 ஓம். ஓம் சக்தி. குருவின் பார்வை தரிசனம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்துவிடும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. எவன் ஒருவன் ஆதிபராசக்தி மண்ணை மிதித்து விட்டானோ அன்றே அவனுக்கு ஆன்மீக ஞானம் வர ஆரம்பித்து விட்டதென்று பொருள். அவன் அடிக்கடி இந்த மண்ணை மிதிக்க மிதிக்க அது அதிகமாக வளரும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை வைகாசி அமாவாசை விழாவினை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்த சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எனது பெயர் கீதா. நான் திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகிறேன். அம்மா எனது வாழ்வில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாங்க. இப்போ 20 நாளைக்கு முன்னால் எனது பெரிய பையன் சென்னையிலிருந்து வந்தான். பஸ் ஏறின உடனே திருச்சி பஞ்சப்பூர் பஸ் நிலையத்தில் போய் இறங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான். நானும் எனது கணவரும் வேண்டாம், நம்பர் 1 டோல்கேட்லேயே இறங்கி விடு என்று சொன்னோம். எங்கள் பையனுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய கட்டாயத்தின் பேரில் நம்பர் 1 டோல்கேட்டில் இறங்கி 2 வீலரில் எனது கணவரும் எனது பையனும் வந்து கொண்டிருந்தனர். விடியற் காலை 4:30 மணி அளவில் எதிர்பாராமல் ஒரு பசுமாடு ஒன்று குறுக்கே வந்து எனது கணவரும் எனது பையனும் கீழே விழுந்து விட்டாங்க. பலமான அடி. அதே நேரம் நான் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தேன். திடீரென்று அம்மா, உனது பையன் வர்றான், எழுந்திருச்சு நீ திருஷ்டி எடுக்காமல் உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லவும், உடனே நான் செவ்வாடை எடுத்து மாற்றிக்கிட்டு திருஷ்டி எடுக்க தயாராக நின்னேன். எனது கணவரும் எனது பையனும் காயத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க. கைகாலெலாம் சிராய்ப்பு, ரத்தம். நான் திருஷ்டியோடு நிற்கிறத பார்த்துட்டு எனது பையன் கேட்டான், நீங்கள் எதுக்கு திருஷ்டியோடு நிற்கிறீங்க? நாங்கள் கீழே விழுந்தது உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்டான். எனது கணவரும் அதே கேட்டார், நாங்கள் விழுந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு தெரியாது, ஆனால் பையன் வர்றான், நீ போய் திருஷ்டி எடுன்னு மட்டும்தான் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரையும் வெளியிலே நிற்க வச்சு திருஷ்டி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கைகாலெலாம் கொஞ்சம் பலமான சிராய்ப்பாக தான் இருந்தது. ஆனால் அதிகமான காயங்கள் ஏற்படலை. அம்மா அந்த பையனுக்கு அந்த காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் காயம் ஏற்படலை. ஆனால் எனது பையன் எடுத்த முடிவு சரியான முடிவாக இருந்தது. அந்த பையன் நான் பஞ்சப்பூர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன்னு சொன்ன முடிவை நாங்கள் 2 பேரும் தான் மாற்றினோம். அப்போ அம்மா நம்ம குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து செய்கிறாங்க. அதை நாம் ஏற்றுக்கிறதுக்கு நமது மனதை பக்குவப்படுத்திக்கணும். நாம் குழந்தையின் மேலே இருக்க பாசத்தினாலேயோ இல்லை மற்ற அவங்க சிரமப்படுவாங்களோ அப்படின்னு நாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ அம்மா நம்மகிட்ட பேசுகிறத விட நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கே அம்மா நிறைய விஷயங்கள் புரிய வைக்கிறாங்க, வழிகாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நமது அனைத்து செவ்வாடை தொண்டர்களும் நமது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் அம்மாவை பற்றி பேசி புரிய வைத்து அவர்களையும் தொண்டில் இணைத்து கொள்ளுங்கள் என்று
பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.